நைட்டு யாருமே இல்லாத ஒரு பஸ் ஸ்டாப்ல ரொம்ப நேரமா பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு பஸ் வருது. ஆனா என்ன, அந்த பஸ் பார்க்க ரொம்பவே பழைய பஸ் மாதிரி இருக்கு. சரி, பஸ் பார்க்க எப்படி இருந்தா என்ன, அதுல ஏறிட்டு நிறைய பேர் இருக்க ஒரு ஸ்டாப்பிங்கா பார்த்து இறங்கிடுவோம், அங்க போயிட்டு வேற பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்பதான் அந்த பஸ்ஸோட நம்பரை பாக்குறீங்க, நம்பர் 375. அப்ப அந்த பஸ்ல ஏறுவீங்களா? அப்படின்னு பாத்தீங்கன்னா the bus number 375. வாங்க வீடியோக்குள்ள போலாம். The bus number 375ங்கிற இன்சிடென்ட் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th நவம்பர் 1995 நைட்டு பெய்ஜிங் சைனால தான். இந்த நம்பரை கேட்டாலே இன்னைக்கு வரைக்குமே சைனா மக்கள் ரொம்பவே பயப்படுறாங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14th நவம்பர் 1995 நைட்டு பஸ் நம்பர் 375 யாங்கிங் ஹாங்கிற பஸ் டெர்மினல்ல இருந்து ஜாங்ஷாங் அதாவது ஃப்ராக்ரன்ட் ஹில்ங்கிற சிட்டிக்கு போக கிளம்புது. யாங்கிங் ஹாங்ல இருந்து பஸ் கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா பஸ்ஸே ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வர ஒரு ஸ்டாப்பிங்ஸ்லயும் நிறைய பேர் இறங்கிடுறாங்க. இப்ப அந்த பஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட டெஸ்டினேஷனான அந்த ஃப்ராக்ரன்ட் ஹில்லுக்கு போறதுக்கு இன்னும் 7 ஸ்டாப்பிங் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பஸ்ல ஒரு பேசஞ்சர்ஸ் கூட இல்லாம காலியா இருக்கு. வெறும் ஒரு டிரைவரும் அந்த பஸ்ஸோட லேடி கண்டக்டரும் மட்டும் தான் இருக்காங்க. இப்போ அதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்க்கு போகும்போது அங்க வந்து ஒரு கப்பல், ஒரு பாட்டி, அப்புறம் ஒரு டீனேஜ் பையன் அந்த பஸ்ல ஏறுறாங்க. இப்ப அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா 4 பேசஞ்சர்ஸும் அந்த டிரைவர் அண்ட் கண்டக்டர் சேர்த்து 6 பேர் இருக்காங்க. இப்போ அதுல டெஸ்டினேஷனுக்கு போறதுக்கும் 6 ஸ்டாப்பிங் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பஸ் ரொம்பவே அமைதியா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க போற ரூட் ரொம்பவே பயங்கரமான ஒரு இருட்டான ஒரு காட்டு பகுதியா இருக்கு. அந்த இடத்துல காத்தோட சத்தமும் அந்த இன்ஜின் சத்தத்தையும் தவிர வேற எதுவுமே கேட்கல. இப்போ டெஸ்டினேஷனுக்கு 4 ஸ்டாப்பிங்ஸ் இருக்கும்போது நடுவழியில ஒரு 2 பேரோட ஷேடோவை டிரைவர் பார்க்கறாரு. பார்த்து பஸ்ஸையும் நிறுத்துறாரு. அவங்க பஸ்ல ஏறினதும் பார்த்தா அவங்க 2 பேர் இல்ல 3 பேர் இருந்தாங்க. அதாவது 2 பேர் நடுவுல ஒருத்தரை தாங்கி பிடிச்சிட்டு பஸ்ஸோட லாஸ்ட் சீட்ல போய் உட்காடுறாங்க. அந்த 3 பேரை பார்த்தீங்கன்னா சைனாவோட பழங்காலத்து ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாங்க. அதாவது ஜிங் டைனஸ்டியில மக்கள் யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் அது. அதோட அவங்க ஃபேஸை வந்து கிளியரா இல்லாம ரொம்பவே பேலா இருந்துச்சு. இதை பார்த்து மற்ற பேசஞ்சர்ஸ் ரொம்பவே பயப்படுறாங்க. யார் இவங்க, ஏன் இப்படி இருக்காங்கன்னு பயத்துல அவங்களுக்குள்ளே சலசலத்து பேசிக்கிறாங்க. அப்போ கண்டக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாச்சும் டிராமா கிளப்ல இருந்திருப்பாங்க. மேபி டிராமா முடிஞ்சதும் சக்சஸ் பார்ட்டி ஏதாவது கொண்டாடிட்டு வந்திருப்பாங்க. அதனால ட்ரெஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணாம அப்படியே பஸ் ஏறிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னதான் டிரைவர் சொன்னாலும் அந்த பஸ்ல இருந்த பாட்டிக்கு மட்டும் பயம் போகவே இல்லை. அந்த பயத்தினால திரும்பி திரும்பி பாக்குறாங்க. அப்படியே அடுத்த ஸ்டாப்பிங்கும் வருது. அப்போ அந்த பஸ்ல இருந்த அந்த கப்பல்ஸ் இருக்காங்கள, அவங்களும் பஸ்ஸை விட்டு இறங்கிடுறாங்க. இவங்க இறங்கினதும் பாட்டிக்கு இன்னுமே ரொம்ப பயமாயிருது. ஐயோ, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவங்க பயத்துல இருக்கும்போது திடீர்னு அந்த பஸ்ல ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ என் பர்ஸை இவன் திருடிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சத்தம் போட்டு முன்னாடி இருந்த அந்த டீனேஜ் பையனை கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி திட்டிட்டு இருக்கும் போது அந்த பையனுக்கு ஒரே குழப்பத்தோடய கோவத்தோடய கேட்கறான், என்ன பாட்டி, நானே எப்படா வீட்டுக்கு போவேன் அப்படின்னு இருக்கேன், நீ என்னன்னா நான் வந்து உங்க பர்ஸை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. சரி, சொல்றதுதான் சொல்றீங்க, ஒரு நியாயம் வேணாமா? நீங்க பின்னாடி இருக்க சீட்ல இருக்கீங்க, நானும் முன்னாடி இருக்க சீட்ல இருக்கேன், நான் எப்படி உங்க பர்ஸை திருட முடியும்? ஒரு நியாயத்தோட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறான். இப்போ அந்த கண்டக்டர் அந்த பாட்டி கிட்ட பொறுமையா இருங்க, அந்த பையன் சொல்றதும் கரெக்ட் தானே, நான் பர்ஸ் கீழே எங்கேயாச்சும் விழுந்திருக்கான்னு தேடி பாக்குறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் அந்த பாட்டி அதை கேட்காம அந்த பையனோட காலரை பிடிச்சு சண்டை போடுறாங்க. உடனே டிரைவர் கோவப்பட்டு, இங்க வந்து சண்டை போடாதீங்க, அடுத்த ஸ்டாப்பிங்ல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க நிறுத்துறேன், நீங்க அங்க போய் உங்க சண்டையை வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. கீழே இறங்குனதும் அந்த பையன், எங்க பாட்டி போலீஸ் ஸ்டேஷன், வாங்க போலாம், ஒரு நியாயத்தை கேட்டுருவோம், யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு ரொம்ப கோவமா கத்துறான். அப்ப அந்த பாட்டி வந்து அவனோட வார்த்தைகள் எதையுமே கேட்காம அந்த பஸ் போறதையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பஸ்ஸும் கண்ணு கெட்ட தூரத்துக்கு போனதுக்கு அப்புறம் நார்மல் ஆயிடுறாங்க. அப்புறம் அந்த பாட்டி வந்து அந்த பையனை பார்த்து, கோவப்படாதப்பா தம்பி, நான் உன் உயிரை தான் காப்பாத்திருக்கேன்னு சொல்றாங்க. அந்த பையன் இன்னமும் கடுப்பாகி, என்னை திருடனி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தினதும் இல்லாம இப்ப நீங்க என் உயிரை வேற காப்பாத்துனீங்களா அப்படின்னு ரொம்பவே கோவமா அவங்கள கத்துறான். அப்ப அந்த பாட்டி பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப நம்ம பஸ்ல போயிட்டு
இருக்கும்போது கடைசி சீட்ல ஒரு 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்கல்ல, நீயும் கவனிச்சிருப்ப. அவங்க வந்து மனுஷங்களே கிடையாது, பார்த்தனா அவங்க பேய் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பையன், நீ என்ன லூசா பாட்டி, இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கலாய்க்கிறான். அதுக்கு அந்த பாட்டி, இல்லப்பா நான் உண்மையதான் சொல்றேன், அடிக்கடி திரும்பி பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது காத்துல அவங்க ட்ரெஸ் நகுந்தது. அப்போ அவங்க 3 பேருக்கும் காலே இல்லாததை நான் பார்த்தேன். கால் இல்லாம அவங்க எப்படி இந்த பஸ்ல ஏறி இருப்பாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன், சரி என்கிட்ட சொன்னீங்க, ஆனா அந்த கண்டக்டர் கிட்டயும் டிரைவர் கிட்டயும் சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த பாட்டி, நான் சொன்னேன்ப்பா அந்த கண்டக்டர் பொண்ணு கிட்ட, ஆனா அந்த பொண்ணு நீங்க மன பிரமையில இருக்கீங்க, வயசாயிடுச்சுல கண்ணு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இப்போ வந்து பேசி டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நேரம் இல்ல, இப்ப அந்த கண்டக்டர் பொண்ணையும் அந்த டிரைவரையும் காப்பாற்றணும், பக்கத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சட்டப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியா இருக்கு. அப்போ இவங்க ரொம்பவே பயந்து அந்த போலீஸ்ல நடந்த எல்லாத்தையும் சொல்றாங்க. அந்த போலீஸும் அந்த கண்டக்டர் மாதிரி நம்பவே இல்லை. உடனே அந்த போலீஸ், சரி சரி அங்க போய் உட்காருங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த போலீஸ் சும்மாவே இருந்ததை அந்த பாட்டியும் பாக்குறாங்க. திருப்பி அந்த போலீஸ்ல போய் அந்த பாட்டி அவங்களை இப்பவே காப்பாத்தி ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த போலீஸ் திரும்பி வந்து, கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துட்டீங்களா, நாங்க ஆக்ஷன் எடுத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க அங்கேயே வெயிட் பண்ணி அடுத்த நாள் காலையில ஆனதும் முதல் பஸ்ல அவங்கள அனுப்பியும் விட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ்க்கு திடீர்னு ஒரு ஷாக்கான நியூஸ் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாங்ஷானுக்கு ரீச் ஆக வேண்டிய அந்த பஸ் 375 இன்னும் அங்க ரீச் ஆகலன்ற நியூஸ் வந்து எல்லாருக்கும் பரவுது. இதை கேட்டோம்னா அந்த போலீஸ்க்கு வந்து ரொம்பவே பதட்டம் ஆயிடுது. ஒருவேளை அந்த பாட்டியும் அந்த பையனும் சொன்னது உண்மையா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த பாட்டியும் அந்த பையனும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தாங்களா, சோ அவங்க கிட்ட அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. அதெல்லாம் வச்சு அந்த பாட்டியையும் அந்த பையனையும் உடனே கான்டாக்ட் பண்றாங்க. அவங்கள ஒரு லைவ் இன்டர்வியூவும் எடுக்கிறாங்க. அந்த பஸ்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள், அதாவது நவம்பர் 16ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா, அந்த பஸ் அதோட டெஸ்டினேஷனான ஃபிராக்ரன்ட் ஹில்ல விட்டு ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி அங்க இருக்கிற ஒரு குளத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 டெட் பாடி வந்து இப்ப ரீசெண்டா முன்னாடி நாள் வந்து இறந்த டெட் பாடியா இருக்கு. ஆனா அந்த 3 டெட் பாடி பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழுகி போயிருக்கு. அதை பார்த்தா போலீஸ்லாம் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. மேபி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்தவங்க டெட் பாடி தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. அவங்க நினைச்ச மாதிரி ஆட்டோப்சி ரிசல்ட்லயும் பாத்தீங்கன்னா அந்த டிரைவரும் கண்டக்டரும் மட்டும்தான் இப்ப ரீசெண்டா இறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அந்த 3 பேர் பாத்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்பதான் வந்து போலீஸ்க்கு இன்னுமே ரொம்ப டவுட் ஆகுது, பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்க எப்படி இந்த பஸ்ல டிராவல் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்களோட இருக்காங்க. இந்த குழப்பம் மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல நிறையவே மிஸ்ட்ரீஸ் இருக்கு. இதுல இருக்க மிஸ்ட்ரீஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பஸ்ல வந்து யாங்மிங் ஹாங்ல இருந்து ஜாங்ஷானுக்கு போற அளவுக்கு தான் அதுல வந்து பெட்ரோலே ஃபில் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஜாங்ஷான்ல இருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு அந்த ரிசர்வாயர், அதாவது மியான் ரிசர்வாயர்ல எப்படி அந்த பஸ் கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சரி, ஏதாவது அந்த போற வழியில வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியில இருக்க சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஒரு சிசிடிவி கேமரால கூட அந்த பஸ் வந்து கேப்சரே ஆகல. அப்ப வேற எந்த வழியில அந்த பஸ் வந்து அந்த ரிசர்வாயருக்கு போயிருக்குன்றது யாருக்குமே இது வரைக்கும் தெரியல. சரி, அங்க போயிட்டு பெட்ரோல் இல்லாம எப்படி இந்த பஸ் ஓடுச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கா இருந்தது. ஏன்னா அந்த பெட்ரோல் டேங்க்ல வந்து பெட்ரோலுக்கு பதிலா ரத்தம் தான் இருந்தது. இதை விட ஒரு பெரிய மிஸ்ட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல மொத்தம் 5 பிணங்கள் இருந்தது. 1 டிரைவர், இன்னொன்று கண்டக்டர். மற்ற 3 பிணங்கள் எப்படி வந்தது? அதுவும் ரொம்ப நாள் முன்னாடி இறந்த பிணங்கள் மாதிரி இருக்கு. அது எதுக்காக இந்த பஸ்ல வந்தது, அதுவும் ஏன் இந்த குறிப்பிட்ட ரிசர்வாயர்ல வந்து விழுந்ததுங்கிறதுக்கு இது வரைக்கும் யாருக்குமே வந்து விடை தெரியவே இல்லை. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சைனால நம்ம 375 அப்படின்ற பஸ் நம்பரை கேட்டாலே நிறைய பேர் பயந்தாங்க. காலப்போக்குல இந்த விஷயத்த மறந்துட்டு இப்ப சர்வசாதாரணமா அந்த பஸ்ல டிராவல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் பேர் அந்த பஸ் நம்பரை கேட்டாலே இன்னும் பயப்படுறதும் இருக்கதான் செய்யுது. இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி முடியுது. ஏன்னா இதை கேட்கும் போது எனக்கே ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா உண்மையாவே வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட், ட்ரூ ஸ்டோரி அப்படின்றதுனால இதை பத்தி ரொம்ப யோசிக்காம ரொம்ப பயப்படாம இந்த கதை
இவ்வளவு நேரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்திருந்தீங்க. எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப